ஹாய் ஹலோ வெல்கம் பேக் செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம இதில் வந்துட்டு என்ன ஒரு ரெசிபி பார்க்குறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, காண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முட்டை பாஸ்தா. இதை வந்து வீட்டில் நம்ம ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சமைச்சு சாப்பிட்லாங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு காண்டி டிஷ்ஷு. காண்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் சாஸு அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம வில்லேஜில் நம்ம வீட்டுகளில் எப்படி சமைச்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்துட்டு பாஸ்தா வாங்கி நம்ம வந்துட்டு அதை சுடு தண்ணியில் வந்துட்டு ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறம் போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நூடுல்ஸும் இந்த பாஸ்தாவும் நியர்பை பார்த்திங்கன்னா குக்கிங் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் நல்லா பாயில் பண்ணி கொடுங்க. ஈஸியாக வந்துட்டு நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிச்சு, அதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1/4 கரண்டி வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அதுபோக வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நம்ம வடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இது போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற அளவு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றுவோம். எதுக்காக அந்த ஆயில் ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு அதில் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மாதிரி ஒட்டி ஒரு மாதிரி அந்த பீசஸ்லாம் ஒரு மாதிரி சைனிங் இல்லாமல் அந்த ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலும் போட்டு நீங்கள் வடிச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒரு பீஸ் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஃபுட்டை ரெடி பண்ண முடியும் நம்ம வீட்டில். ஸோ இப்போ இதுக்கு நம்ம சாஸுக்கு தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக வந்து இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது கூட என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக நம்ம வந்துட்டு காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது போக ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்தும் நான் வந்துட்டு நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. காரம் எப்படி தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் போட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா கிண்டி விடுவோம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளைனாக வந்துட்டு நம்ம பாஸ்தா வடித்து வச்சுருக்கோம். அதுக்கு உண்டான சாஸ் தான் ரெடி பண்ணுறோம். இதை வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா வந்து நைஸாக நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டாச்சு. அது கூட சேர்த்து நல்லா வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம இந்த தக்காளி வதங்கி நல்லா சாஸியாக வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போகணும் தக்காளியில். தக்காளி வெந்துருச்சுனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நல்லா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாஸ் என்ன போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டு கிண்டும்போது கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்க பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் ட்ரை ஆச்சுன்னா நமக்கு தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதோட பதத்துக்கு நமக்கு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கருகிறாது. ஆனால் இருந்தாலும் எப்போயுமே நீங்கள் கொஞ்சமாக அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை எல்லாம் வேண்டாம். சரி, கொஞ்சம் நமக்கு மேட்ச் ஆகணும். டொமேட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மேட்ச் ஆகி நமக்கு பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன கப்பில் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா குக் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகும். நமக்கு அந்த சாஸும் இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். பார்த்திங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 முட்டையை நம்ம அதில் அப்படியே ஃபுல்லாக உடச்சி விட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்தாவில் நான்வெஜ் ஃப்ளேவர் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் சிக்கன் இருந்துச்சுன்னா போன்லெஸ் பீசஸ் ஷட்டர் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாம். அப்படி சிக்கன் வேணாங்கிறவங்க நான் எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் பிடிச்சா சிக்கன் போட்டுக்கோங்க.
ஸோ முட்டையை போட்டோன்னா கிண்டாதீங்க, ஒரு மாதிரி ஆகும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மெதுவாக கிண்டினீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அது ஃபுல்லாக க்ரஷ் ஆகி நல்லா பாயில் ஆகி நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பாஸ்தாலையும் அந்த எக்கு ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கையை விடாமல் அந்த மஞ்சக்கருவை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே உடச்சி விடுங்க. அப்போ தான், ஏன்னா அந்த ஒயிட்டு இந்த வெள்ளைக்கருவு எல்லாமே வெந்ததுக்கப்புறம் மஞ்சக்கரு உடச்சி விட்டோம்னா நல்லா குக் ஆகிக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டணும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு மாதிரி திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பொசிஷன் வர மாதிரி தான் நம்ம அதை பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த பாஸ்தாவை கொட்டி நம்ம கிண்டும்போது ஸோ அதில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி அதில் எல்லாமே பட்டிருக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடிச்சிருக்க சாஸ் வந்து இதுக்கு எக்ஸாக்டாக இருந்துச்சு. இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். பாத்திரம் ஃபுல் கவர்ட் ஆனதுனால நான் ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் சால்ட்டை செக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு அழகான ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ஈஸியாக மாற்றிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நம்ம இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம அழகாக பார்த்துருக்கோம். இந்த பாஸ்தா வந்துட்டு வீட்டில் வாங்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சிருப்போம் நிறைய நாள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பாஸ்தா வந்து எப்பயுமே நல்லா குக் பண்ணிவிட்டு மட்டும் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கூட ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.